இப்போ எல்விடிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த சிக்னல் நேரடியாக எங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஜிக் கண்ட்ரோல் ஐசிக்கு போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டிஃபரன்ஷியல் சிக்னலுக்கு இடையில வந்து ரெசிஸ்டர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இங்கே வெளியில் இல்லை அப்படின்னா இன்டர்னலாக இந்த சிப்புக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் நார்மலாக ஒரு மல்டிமீட்டரில் 100 ஓம்ஸ் செக் பண்ணுவீங்களா, அது மாதிரியா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இடையில நீங்கள் செக் பண்ணும்போது 100 ஓம்ஸ் அப்படிங்கிறத காட்டும். சரி, இப்போ இந்த சிக்னல் இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் கண்ட்ரோல் என்ன செய்யும் அப்படின்னா கலருக்கான அந்த டிஜிட்டல் சிக்னலை தனியாக பிரிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ஹரிசாண்டலுக்கான அந்த சிக்னல் இருக்கா, நார்மலாக நம்ம சிஆர்டிக்கு எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இது காலமுக்கான அந்த சிக்னலை தனியாக பிரிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனிங்கான சிக்னலை தனியாக பிரிச்சிடும். அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனிங் சிக்னலுக்கான கிளாக் பல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாக் பல்ஸு வெர்டிக்கல் அப்படின்னு இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்டார்ட் பல்ஸு இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா OE1 OE2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிக்னல் நேரடியாக எங்கே போகும் அப்படின்னா, அதாவது OE அப்படிங்கிற சிக்னல் நேரடியாக அந்த கேட்ரவருக்கு போகும். இந்த OE2 அப்படிங்கிற சிக்னல் பார்த்திங்கன்னா நேரடியாக எங்கே போகும் அப்படின்னா அந்த OE2 அப்படிங்கிற சிக்னலில் தான் இந்த டிசிக்கு இன்புட்டாக கொடுத்து XAO அதுக்கு நெகட்டிவான ஒரு சிக்னலாக இருக்கும். அதாவது அது ஹைன்னு இருந்துச்சுன்னா இது லோன்னு இருக்கும், அந்த மாதிரி சிக்னலாக இருக்கும். இந்த சிக்னலை தான் எடுத்து நேரடியாக பார்த்திங்கன்னா கேட்ரவருக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த போர்டை நீங்கள் கவனித்தாலும் அந்த லாஜிக் கண்ட்ரோல் ஐசியுடைய அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் அப்படிங்கிறது இருக்கும். STV, CPV, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா OE, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா VGH, VGL அப்படிங்கிற சப்ளை நேரடியாக அந்த TC-DC கன்வெர்ட்டர்களே அங்கேருந்து நேரடியாகவே அந்த கேட்ரவருக்கு போகும். அதுக்கடுத்து கிரவுண்டு VDD பவர் சப்ளை இது நேரடியாக அந்த கேட்ரவருக்கு போகும்.